Hi guys, welcome to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart app யூஸ் பண்ணி எப்படி உங்களோட hair length increase பண்றதுன்றத பார்க்க போறோம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டூல் பார் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஸ்டிட்ச்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் நீங்கள் சைஸை கம்மி பண்ணிட்டு உங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பண்ணுற ஸ்டெப்ஸை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட இமேஜுக்கு அதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேரோட லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி எப்படி செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெச் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்மளோட என்ன பிக்சர் என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். நம்மளுக்கு வந்து பெருசு பண்ணணும்னா அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதே டெக்னிக் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு வந்து ஹேருக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை டவுன் சைட்லேருந்து நீங்கள் அப் சைடுக்கு கொண்டு போகணும். லைக் நான் இப்போ பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு போகணும். அதே சமயத்தில் சைஸ் வந்து ஃபுல்லாக ஓகே ஒரு 2-3 சைஸ் வச்சுக்கோங்க. அண்ட் பவர் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஸ்ட்ரெச் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லாகவே தெரியும். அதுவும் பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அண்ட் இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் அட் த சேம் டைம் செம்ம டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக ஒன்றுத்தையாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். பிகாஸ் ஒரேடியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேரோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட அவுட்புட் பார்த்திங்கன்னா பெருசாக கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இந்த எடிட்டிங்னால நம்மளுக்கு பொறுமையாக பண்ணால் தான் நம்மளோட அவுட்கம் பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஒரேடியாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி தெரியும், நம்ம எடிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் டைம். பட் நம்மளோட அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கும். நம்மளோட ஹேரை வந்து நல்லா லென்த் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன இமேஜ் வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இமேஜில் வந்து ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ்லாம் காமிக்கும். அண்ட் தென் கீழே பார்த்திங்கன்னா ரெஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. அண்ட் எஃபெக்டில் போய்ட்டு ஆர்டிஸ்டிக் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் பெயிண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். நீங்கள் எரேசர் டூலை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஹேருக்கு மெயினாக பண்ணுங்கள். And that's it guys. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். And thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் and share with your friends. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.